வணக்கம். இன்றைய செய்திகள். சென்னை கோட்டை வளாகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு முதலமைச்சர் விஜய் அலுவலகத்தை மாற்ற தமிழ்நாடு தலைமை செயலக சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு தலைமை செயலக சங்க தலைவர் வெங்கடேசன், செயலர் ஹரிசங்கர் ஆகியோர் முதலமைச்சர் விஜய்க்கு எழுதியுள்ள கடிதத்தில், முதலமைச்சர் விஜய் அறையும் அலுவலகமும் பாரம்பரிய கோட்டை கட்டடத்தில் இருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகை 10வது தளத்திற்கு மாற உள்ளது. இதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் உள்ளன. உள்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை தற்போதுள்ள முதல்வர் அலுவலகத்திற்கு மாற உள்ளன. உள்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறையின் பணியாளர்களையும் அத்துறைக்கு உட்பட்ட கோப்புகளையும் பதிவேடுகளையும் முதல்வர் அலுவலகத்திற்கு ஒட்டுமொத்தமாக இடமாற்றம் செய்வதற்கு போதுமான இடவசதி இல்லை. செய்தித்துறை தலைமை செயலகத்தில் செயல்பட வேண்டும். தலைமை செயலக பிரதான கட்டடத்தில் ஏதேனும் பெரும் தீ விபத்து ஏற்பட்டால் உள்துறையின் சில பிரிவுகளில் பணியாற்றும் பணியாளர்கள் அந்த விபத்தில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள எந்தவித வாய்ப்பும் இல்லாத நிலையில் பணியாற்றி வருகின்றனர். இடமாற்றத்தால் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து விவாதிப்பதற்கும் மாற்று வழிகளை மேற்கொள்வதற்கும் சங்க நிர்வாகிகளை அழைத்து பொதுத்துறை அதிகாரிகள் பேசவில்லை என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு பேருந்துகளில் மொபைல் போனில் ஹெட்போன் பயன்படுத்தாமல் அதிக சத்தத்துடன் வீடியோ பார்க்கவும் பாடல்கள் கேட்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களிடம் மொபைல் போன் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் பயணியர் பேருந்து பயணத்தின் போது அதிக சத்தத்துடன் ரீல்ஸ் பார்ப்பது, பாடல் கேட்பது, வீடியோ கேம் விளையாடுவது அதிகரித்துள்ளது. இது சக பயணியருக்கு தொந்தரவை ஏற்படுத்தி வருகிறது. இதை நடத்துனர்கள் கண்டித்தால் வாக்குவாதமாக மாறிவிடுகிறது. எனவே பயணியர் நலன் கருதி மெட்ரோ ரயில்களில் இருப்பது போல் அரசு பேருந்துகளிலும் அதிக சத்தத்துடன் பாடல்கள் கேட்பது, ரீல்ஸ் போன்ற வீடியோ பார்ப்பதை தடை செய்ய வேண்டும் என பயணியர் கோரிக்கை விடுத்தனர். இது குறித்து நாளிதழ்களிலும் செய்திகள் வெளியிடப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தமிழக போக்குவரத்து துறை செயலர் நிர்மல்ராஜ் அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களுக்கும் பிறப்பித்துள்ள உத்தரவில் பயணியர் சில விதிமுறைகளை பின்பற்ற போக்குவரத்து கழக ஊழியர்கள் அறிவுறுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். பேருந்து பயணத்தின் போது மொபைல் போனில் உரத்த குரலில் தொடர்ந்து பேசக்கூடாது. மொபைல் போனில் ஸ்பீக்கரை ஆன் செய்து பேசுவது, பாடல்கள் கேட்பது, வீடியோ பார்ப்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். ஹெட்போன், இயர்போன் அல்லது ப்ளூடூத் சாதனங்களை பயன்படுத்தாமல் உரத்த ஒலியில் வீடியோ பார்ப்பது மற்றும் இசை கேட்பது கூடாது. மற்ற பயணிகளுக்கு எந்தவிதமான அசௌகரியமும் ஏற்படாத வகையில் மொபைல் போன்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கழிப்பறைகள் சுத்தமாக இல்லாதது அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைவதற்கு முக்கிய காரணமாக உள்ளது என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரிடம் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கம் சார்பில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிக் கல்வித்துறை சார்பில் அனைத்து ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர் சங்கங்களின் பொறுப்பாளர்களுடன் கலந்துரையாடல் கூட்டம் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்றது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் 80க்கும் மேற்பட்ட சங்கங்களின் பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர். அதில் அமைச்சர் ராஜ்மோகன் பேசுகையில், என்னிடம் வரும் மனுக்கள் செயலி வாயிலாக முன்னுரிமை அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன. பின் அவை மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, அதன் வாயிலாக பயனடைந்தோர் அவர்களின் கருத்துக்கள் போன்றவை ஆவணப்படுத்தப்படுகின்றன. இவ்வாறு உங்களுக்காக பணி செய்யவே சோறு தண்ணீர் கூட சரியாக உண்ணாமல் இரவு பகல் பார்க்காமல் உழைக்கிறேன். இதில் வேறு எந்த பாசாங்கும் நடிப்பும் இல்லை என்று அவர் பேசினார். தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கழக பொதுச் செயலர் ஞானசேகரன் பேசுகையில், அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைவதற்கு கழிப்பறை சுத்தமாக இல்லாதது ஒரு முக்கிய காரணமாக உள்ளது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் மேல்நிலைப் பள்ளிகளில் 55 லட்சம் மாணவர்கள் படித்தனர். தற்போது 45 லட்சம் மாணவர்களே உள்ளனர். இதை சரி செய்யாமல் பள்ளி நடத்த முடியாது. அரசு முதலில் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார். இதேபோல் பல்வேறு ஆசிரியர் சங்கத்தினரும் காலி பணியிடங்களை நிரப்புதல், பழைய ஓய்வூதிய முறையை அமல்படுத்துதல் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தினர். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கியதை ரத்து செய்ததை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய திட்டமிட்டுள்ளது. கரூரில் 2025 செப்டம்பர் மாதம் நடந்த தாவேக தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சியில் ஏற்பட்ட
கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியாகினர். தாவேக அரசு பொறுப்பேற்ற நிலையில் கூட்ட நெரிசலில் பலியான 36 பேரின் குடும்பங்களுக்கு கருணை அடிப்படையில் கடந்த 10ஆம் தேதி அரசு பணி வழங்கப்பட்டது. கரூருக்கு சென்ற முதலமைச்சர் விஜய் அரசாணைகளையும் வழங்கினார். இதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அரசு பணி வழங்கியதை ரத்து செய்து உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் முதலமைச்சர் விஜய் தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. நீட் தேர்வில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் 143 பேர் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த 508 மாணவர்கள் நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்தனர். நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் மறு தேர்வில் 434 மாணவர்கள் தேர்வு எழுதினர். கடந்த ஆண்டு நீட் தேர்வில் தேர்ச்சி பெற குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் 124 இருந்த நிலையில் இந்த ஆண்டு அது 177 மதிப்பெண்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் தகுதி மதிப்பெண் வரம்பு முந்தைய ஆண்டை விட 30% வரை அதிகரித்துள்ளது. இருப்பினும் கடினமான தகுதி வரம்பையும் தாண்டி தேர்வு எழுதிய மாணவர்களில் 143 பேர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாநில தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களில் 40 முதல் 50 அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் நுழையும் வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.